அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான வீடியோ பதிவு தான். நான் வந்து மைத்ரேயி முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ பதிவு கொடுக்கும்போது அது வந்து ஷார்ட்ஸ்ல வந்து நான் சொல்லிடுறேன். அது சொல்லும் போது சில பேருக்கு சில சந்தேகங்கள் வந்து ஏற்படுது. ஸோ அந்த சந்தேகங்களுக்கு இந்த வீடியோ பதிவு ஒரு கிளியரன்ஸாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல ஒரு விஷயம் இந்த மைத்ரேயி முகூர்த்தம் அப்படிங்கிறது. இதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தி நம்மளுடைய கடனை வந்து எப்படி அடைக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம நமக்கு வந்து ஏதாவது நகையில வந்து அடகு இருக்கு, அது வந்து நமக்கு வந்து மீட்டு கொடுக்கணும், இல்லை வந்து நமக்கு வந்து பணம் வந்து வர வேண்டியது வந்து வரல அப்படிங்கும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மைத்ரேயி முகூர்த்தம் ஒரு எளிமையான ஒரு வழிபாடா இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஒரு எளிய பரிகாரம்னே சொல்லலாம் இதை வந்து. ஸோ பரிகாரம்னா பெருசாக பயந்துட வேண்டாம். பிரபஞ்சத்து கூட நம்ம வந்து எப்படி வந்து கனெக்ட் ஆகிறோம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் இந்த குறிப்பிட்ட டைமில் நம்ம வந்து மாதம் மாதம் ஒரு விஷயத்த நம்ம செய்யும்போது அந்த விஷயம் வந்து நம்ம ஆள் மனசில் பதிஞ்சு கண்டிப்பாக வந்து இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு என்ன தேவையோ அதை வந்து திரும்ப நமக்கு கொடுக்கறதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேவ் லென்த்னே வச்சுக்கலாம். இந்த பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் கொடுக்குற ஒரு கனெக்டிவிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைத்ரேயி முகூர்த்தம். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க மேனிஃபெஸ்டேஷன் வந்து சொல்லுவாங்க, லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி தான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மாதிரி தான். நீங்கள் பிரபஞ்சத்தை கூட எப்படி கனெக்ட் ஆகுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுற விஷயம் ரொம்ப வருஷமாக நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைத்ரேயி முகூர்த்தம். இதை வந்து நான் வந்து எப்படி வந்து நம்ம வந்து செய்யணும், எந்த மாதிரி நேரத்தில் செய்யணும் அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க. இது எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஒவ்வொரு மாதமும் ஒரு நாளும் வரலாம், இல்லை 2 நாளுகளும் வரலாம். இந்த முகூர்த்தம் வந்து வரும். இந்த முகூர்த்தம் வரும்போது ஒரு குறிப்பிட்ட ராசியும் ஒரு குறிப்பிட்ட லக்னமும் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரமும் சேர்ந்து வந்து வர்றதுதான் இந்த மைத்ரேயி முகூர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ரொம்ப டீப்பாக வந்து அதை ஆராய்ச்சி பண்ணாமல் அந்த மைத்ரேயி முகூர்த்தம் என்னைக்கு வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்தில் அந்த குறிப்பிட்ட டைமில் மட்டும் வரும். இப்போ எப்படி ராகு காலம் அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரம், யமகண்டம்னா ஒரு 1.5 மணி நேரம் வருது பார்த்தீங்களா? அந்த மாதிரி இந்த மைத்ரேயி முகூர்த்தமும் ஒரு குறிப்பிட்ட நிமிடங்களோ குறிப்பிட்ட மணி நேரமோ வந்து வரும். அந்த நேரத்தை பயன்படுத்தி நம்ம யாருக்கு வந்து கடனை வந்து கொடுக்கணுமோ அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதை வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை அந்த நேரத்துல அந்த தொகையை வந்து எடுத்து வைக்கலாம். அப்படி எடுத்து வைக்கும்போது அந்த பணத்தை நம்ம திரும்ப எந்த செலவுக்கும் அர்ஜென்ட் செலவு எவ்வளவு செலவா இருந்தாலும் நம்ம வந்து எடுக்கக்கூடாது. நீங்க ஏன்னா கடனை கொடுக்கறதுக்காக தான் அதை வந்து எடுத்து வைக்கிறீங்க. அப்படி நீங்க வந்து ஜிபே பண்ணிட்டீங்க, இல்லை வந்து யாருக்காவது வந்து டிரான்சாக்ஷன் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட இந்த பணத்தை வேற ஏதாவது ஒரு சுப செலவுக்கு பண்ணிக்கலாம். ஆனா நீங்க வந்து எடுத்து இந்த பணம் இல்லையேன்னு சொல்லி அதை வந்து எடுக்கக்கூடாது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. ஸோ இப்போ வாங்க நான் வந்து எப்படி அதை ஃபாலோ பண்றேன் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்றேன். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தெரியும். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக திரும்ப ஒரு தடவை சொல்றேன். இதுக்கு முக்கியமான பொருள் ஒரு மொய் கவர். இங்க பாருங்க, பத்திரிக்கை கவர்ல இவ்வளவு பத்திரமா வச்சிருக்கேன். இந்த மாதிரி வந்து ஒரு மொய் கவர் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மொய் கவர் வந்து பார்த்தீங்கன்னா கிழிஞ்சிருக்க கூடாது, ரொம்ப பழசா அழுக்கா வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து நம்ம கடனை தீர்க்கறதுக்காக நம்ம வந்து பயன்படுத்த போற ஒரு பொக்கிஷம்னே சொல்லலாம். இந்த கவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கவராக வேணா இருக்கலாம், நீங்கள் எந்த மொய் கவராக வேணா வச்சுக்கலாம். ஆனால் சுத்தபத்தமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மொய் கவர் தான் நீங்கள் கடனை தீர்க்கிற வரைக்குமே, அந்த கடன் வந்து முடிகிற வரைக்குமே, நீங்கள் இந்த பரிகாரம் செய்கிற வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர் தான் வச்சுக்க போறீங்க. அதனால ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக வந்து வச்சுக்கோங்க. இந்த கவருக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான பொருள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பச்சை கற்பூரம். இங்க பாருங்க, இது வந்து நான் ஒவ்வொரு மாசமும் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து எடுத்து வைப்பேன். அந்த அமௌண்ட்டு இது வந்து பிரிஞ்சி இலை எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரைஞ்சிரும் மாதம் மாதம். நீங்கள் வந்து அதை பார்த்துக்கோங்க. நான் போன மாதம் போட்டேன். இங்கே பாருங்க, போன மாதம் நான் போட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் பார்த்துக்கோங்க. இந்த பச்சை கற்பூரம் வந்து கரைஞ்சிருச்சுன்னா நீங்கள் வந்து அடுத்த மாதம் வந்து வேறு வந்து பச்சை கற்பூரம் போட்டுக்கோங்க. கிராம்பு ஏலக்காய்லாம் வந்து நீங்கள் ஏலக்காய் வந்து ரொம்ப காஞ்சி போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஏலக்காய் வந்து மாற்றிக்கலாம். ஸோ உங்களோட விருப்பம் தான் மாதம் மாதம் வந்து நீங்கள் மாற்றிக்கிறது. கண்டிப்பாக வந்து கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம் இது மூணுமே மகாலட்சுமிக்கு உரியது. அது மட்டும் இல்லாமல் பச்சை கற்பூரம்
பெருமாளுக்கும் உரியது. அதோட மட்டும் இல்லாமல் இந்த பிரிஞ்சி இலையை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து யூடியூப்ல வந்துருக்கு. இதில் எழுதி வந்து நம்ம நெருப்பில் வந்து எரிச்சோம் அப்படின்னா அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம சொல்றது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த இலையில வந்து நீங்கள் வந்து எழுதுறீங்க, ஒரு ஒரு லைன் வந்து எழுதுறீங்க, இல்லை யாருக்கு வந்து கொடுக்க போறீங்க, யாருக்கு வந்து இந்த பணத்தை வந்து நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அந்த நபரோட பேர் எழுதி இன்னாருக்கு இந்த தொகையை வந்து நான் குறிப்பிட்ட தேதிக்குள்ள அடைக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதிடுறீங்க டேட்டை போட்டு. அதே மாதிரி நீங்கள் ஜெல் பென்ல எழுதுங்க. ஏன்னா நார்மல் பென்ல எழுதுனா சரியா வராது. இந்த இலையில ஜெல் பென்னா எழுது நல்லாவே. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு லோன் அடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து எழுதிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி எழுதிட்டு பின்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எழுதலாம். இந்த இலை ஃபுல்லாக எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட எழுதி முடிச்சதுக்கப்புறம் அந்த நேரத்தில் முடிஞ்சிருச்சு, இலை ஃபுல்லாக எழுதிட்டோம், இடமே இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இதை எரிச்சிட்டு அந்த காற்றுல வந்து ஊதி விட்டுறலாம். இல்லைன்னா தண்ணியில் கரைச்சி கீழே ஊற்று செடிகளுக்கு வந்து ஊற்றிடலாம். இது மாதிரி செஞ்சுட்டு அடுத்தது வந்து வேற ஒரு பிரிஞ்சி இலை எடுத்து நீங்கள் அடுத்த மைத்திரை முகூர்த்தத்தில் வந்து எழுதலாம். இதான் வந்து ப்ரொசீஜர். இது ஃபுல்லாகவே 2 பக்கத்துமே எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம எரிச்சு நம்ம வந்து இதை வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம சொல்லிடலாம். இது வந்து நான் வீட்டு லோனுக்காக எழுதுறேன். இப்போ நீங்கள் வந்து பேங்க்ல வந்து ஒரு லோன் வந்து அடைக்கணும்னா அந்த பேங்க் பேரை போட்டு நீங்கள் வந்து இந்த பேங்க்ல என்னோட இந்த லோன் வந்து அடையணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அடையலாம். அதே மாதிரி நகை வந்து திருப்பணும் அப்படின்னா என்னுடைய அடகு நகை திரும்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அதுக்காக அந்த அடகு வந்து மீட்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை எடுத்து வைக்க போறீங்க. இப்போ பாருங்க, இதில் வந்து நான் 10 ரூபா, 100 ரூபாய், 500 ரூபாய் இந்த மாதிரிலாம் எடுத்து வைப்பேன். உங்ககிட்ட அந்த மாதம் எவ்வளோ இருக்கோ அந்த குறிப்பிட்ட தொகையை வந்து எடுத்து நீங்கள் வந்து இந்த கவருக்குள்ளே வச்சு பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு இது 3ஐயும் வச்சுட்டு அதுக்கப்புறமா இது கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரிஞ்சி இலையை எழுதி வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த நிமிடத்தில் வேண்டிக்கணும். ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து கொடுக்குறேன். இந்த மாதிரி வந்து மைத்திரை முகூர்த்த டைம் என்ன, கிழமை எந்த கிழமையில வருது நான் கொடுத்துருவேன். ஸோ அந்த நாளை அந்த நேரத்தை யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு சில நேரங்கள் வந்து மிட் நைட்டில் வரும், இல்லை வந்து ரொம்ப வந்து இயர்லி மார்னிங் வரும். அந்த மாதிரிலாம் சமயத்தில் நம்மளால் எழுத முடியாது. அதனால மாதத்துக்கு 2 தடவை வந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு முகூர்த்தம் கூட நீங்கள் வந்து எழுதலாம். அதில் ஒன்றும் தவறு கிடையாது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர். இது வந்து கிளியராக வந்து புரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் கூட நீங்கள் பண்ணலாம். ஒரு ஒரு காகிதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தனம், பணம், பசி, பசி அப்படிங்கிற அந்த வார்த்தையை அந்த சென்டென்ஸை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. தனம், பணம், பசி, பசி. பணத்தை வந்து வசியம் செஞ்சால் தான் அது நம்ம கிட்ட இருந்தால் தான் நம்மளால் கடனை வந்து அடைக்க முடியும். இதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம வீட்டில் சும்மா உட்காந்தா கடனை அடைக்க முடியாது. அதையும் நான் சொல்லிடுறேன். நம்ம உழைப்புக்கு ஏற்ற பலன் நிச்சயமாக கிடைக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடைச்சது. மைத்திரை முகூர்த்தம் எழுதி குலதெய்வத்து கோயிலே உட்காந்து எழுதினேன். ஒரு நாள் முகூர்த்தம் போன பிப்ரவரியில் எழுதினேன். அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதம் நாங்கள் கட்ட வேண்டிய லோன் அமௌண்ட்டு எங்களுக்கு வந்துச்சு. எதிர்பாராத விதமாக திடீர்னு வந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு தடவை எழுதும்போது வராத கடன் திரும்ப வந்துச்சு. அந்த கடனை வச்சு நாங்கள் வந்து எங்கள் வீட்டு லோன் அடைக்கிற மாதிரி இருந்துச்சு, ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து அற்புதங்களை அந்த பிரபஞ்சம் நமக்கு நடத்தி கொடுக்கும். நம்பிக்கை இருந்தால் செய்யுங்க, இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஏப்ரல் மாதம் எப்போ வந்து மைத்திரை முகூர்த்தம் வருதுங்கிறத நான் சைட்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரிமைண்டர்லையும் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா மறந்துடும், நம்ம அதையே நினச்சிட்டு இருக்க மாட்டோம். ரிமைண்டரில் கண்டிப்பாக வந்து இதை பார்த்த உடனே, இந்த பதிவை பார்த்த உடனே நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து சொல்லிடுறேன், ஏன்னா எழுதி வச்சுருக்கேன், கரெக்டாக வந்து டைமிங் சொல்லணும் அப்படிங்கிறனால. 6/4/2026 வர திங்கட்கிழமை 8:55 இரவு, சரிங்களா? 8:55 PM அதுலேருந்து 11:06 PM வரைக்கும், அதாவது 8:55 தொடங்கி 11:06 வரைக்குமே இருக்குது. நீங்கள் வந்து எழுத வேண்டிய நேரம் வந்து 9:30 to 10க்குள்ளே நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு எழுதிருங்க. அப்போ வந்து நீங்கள் திங்கட்கிழமை ரிமைண்டரில் 9:30 மணிக்கு நீங்கள் 9:15 அலாரம் வச்சுருங்க. அப்போ தான் வந்து இப்போ நைட்டு இரவு 9:15 அலாரம் வச்சுட்டு இதை எழுதிட்டு அந்த நான் சொன்ன விஷயங்கள்லாம் வச்சுட்டு அந்த கவரில் வச்சு நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. இந்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட இது சேர்ந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து கடனை வந்து அடைச்சிட்டே இருக்கீங்க, வேற ஒரு ஜிபே மூலமாக நீங்கள் அடைச்சிட்டீங்க. அப்போ இந்த பணத்தை என்ன பண்ணுறது அப்படின்னா சுப செலவுகளுக்கு நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஏதாவது நகை வாங்க போறீங்க, இல்லை வந்து கோவிலுக்கு ஏதாவது வந்து பொருட்கள் வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த பணத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சனிக்கிழமை 18/4/2026 இந்த மாதம் மொத்தம் 2 மைத்திரை முகூர்த்தம் வருது. 6/4/2026 திங்கட்கிழமை சொல்லிட்டேன். அடுத்தது 18/4/2026 சனிக்கிழமை 5:46 காலையில், அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த டைம் தான் வருது. 5:46 காலையிலேருந்து 7:33 வரைக்கும் இருக்குது. அப்போ நம்ம 6 to 7க்குள்ளே நம்ம வந்து எழுதிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு சைடில் வந்து கொடுக்குறேன்,
நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மைத்ரேயி முகூர்த்தத்தை பயன்படுத்தி நான் வந்து நகை வந்து மீட்டிருக்கேன். அதே மாதிரி வராத கடன் வந்து அது மூலமாக நான் என்னோட வீட்டு லோன் அடைச்சிருக்கேன். 2 முறை வந்து நாங்கள் வந்து 1 மாதம் லோன் வந்து கட்டியிருக்கோம். ஸோ இதை வந்து நம்பிக்கையோடு செய்யுங்க. நான் வாடகை வீட்டில் இருந்ததுலேருந்தே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அந்த ப்ரொசீஜர் வந்து அந்த ஃபார்முலா வந்து எனக்கு சக்ஸஸ் ஆனதுனால தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இதை நம்பிக்கையோடு செஞ்சால் மட்டும்தான் எல்லாமே நடக்கும். நம்பிக்கை இல்லாமல் எதுவுமே வந்து நடக்காது. ஸோ அதனால் வந்து நம்பிக்கை, உழைப்பு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உயர்வு, இதுதான் வந்து நம்மளோட ஃபார்முலா. இதை வந்து நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நிறையவே நடக்கும். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நமக்கு ஏற்கனவே நான் நிறைய சொல்லியிருக்கேன், கடன் தீர்க்க என்ன வழி சொல்லுங்கள், என்ன வழி சொல்லுங்கன்னு கேட்குறீங்க இல்லையா? நான் ஃபாலோ பண்ணுறது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மைத்ரேயி முகூர்த்தத்தில் இந்த வந்து பணத்தை வந்து எடுத்து வைக்கிறேன். அதை வந்து குறிப்பிட்ட நேரத்தில் வந்து கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா நான் வந்து வீட்டு லோன் வந்து கரெக்டாக ஜிபே மூலமாகவே செலுத்துறதுக்கும் நான் பயன்படுத்திக்கிறேன். நமக்கு அந்த நேரம் வந்து ஒத்து வராது. சில சமயம் அதிகாலை வரும், சில சமயம் இரவு வரும். அப்படி வரும்போது மட்டும் நம்ம இந்த மாதிரி கவரில் எடுத்து வச்சுக்கலாம். இல்லை அந்த நபருக்கு நீங்கள் ஜிபே மூலமாக கடன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இந்த விட்டேருந்து கடனை வாங்கினது எப்படிதான் அடைச்சணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா ஜிபே மூலமாக கூட நீங்கள் வந்து அடைச்சிக்கலாம். ஸோ இதுதான் வந்து மைத்ரேயி முகூர்த்த ப்ரொசீஜர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிரபஞ்சத்தை நம்புங்க, நன்மையே நடக்கும். நன்றி, வணக்கம்.